வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்முடைய கேஎம்எஸ் டிவியில நம்ம பார்க்குறது வந்து, ஆவாரம் பூ, அதனுடைய இலைகள் குறித்த பயன்பாடுகள பார்க்க போறோம். இன்றைக்கு இந்த பெண்களுடைய முகத்தில வரக்கூடிய கரும்புள்ளிகள் மற்றும் தோல்ல வரக்கூடிய அந்த புள்ளிகள், அந்த வெண்படலம் மாரி இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு, இந்த ஆவாரம் பூ வந்து அந்த பொடி, பூ மற்றும் இலையிலிருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய பொடி வந்து ஒரு நல்ல பயன்பாடா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதனுடைய முக்கியமான பயன்பாடு, இந்த பூ மற்றும் இலைகள வந்து இப்ப மழைக்காலங்கள்ல கிராம பகுதிகள்ல கிடைக்கும். அத எடுத்துட்டு வந்து நம்ம நல்லா தண்ணீல கழுவி நிழல்ல உலர்த்தணும். நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் அத வந்து பொடியாக்கிக்கலாம். பொடின்னா ரொம்ப பொடியாக்காம ஓரளவுக்கு அதனுடைய முழுசா அப்படியே போட்டு டீ பவுடர்னா போட்டுக்கலாம். குளியல் பொடியா பயன்படுத்தும்போது, அத நல்லா மஞ்சள் கலந்து பொடியாக்கி பெண்கள் முகத்தில போட்டாங்கன்னா, முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டீ வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு நல்ல ஒரு மூலிகையா பயன்படுது. இத நம்ம வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு மருந்து சாப்பிட்டுருக்கிறவங்க கூட, இந்த டீய வந்து டீ தூள் போட்டு பயன்படுத்துறதுக்கு பதிலா, இந்த இலைகளையும், பூவைகளையும் கலந்த டீய பயன்படுத்துறாங்க. இது பயன்படுத்தி பார்க்குறப்போ, சுகரினுடைய அளவு வந்து உடம்புல ரத்தத்தில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, இத பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்தி பார்க்குறப்போ, செக் பண்ணி பார்க்கும்போது சுகரினுடைய அளவு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா வந்து சிறுநீர் வந்து அ ரொம்ப நல்லா வெளியேறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நானும் பயன்படுத்தி பார்த்தேன். இது இது குடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டா இருக்கு. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, இந்த ஒரு பூவும், இலைகளும் கிடைச்சதுன்னா, நீங்க வாங்கிட்டு வந்து அத நிழல்ல உலர்த்தி, அத பயன்படுத்தி பாருங்க. உண்மையிலேயுமே அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையா இருக்கு. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தில வந்து ரத்தத்த சுத்தப்படுத்துது. அதில உள்ள கிருமிகள் வெளியேறுது. அது ரத்தம் சுத்தப்படுத்தும்போது, உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து ஒண்ணு ஒண்ணா குறையிறத நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். கிராம பகுதிகள்ல நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த ஆவாரம்பூ பொடி வந்து குழந்தைகளுக்கு தயார் பண்ணி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். நீங்க அவங்கள கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. இது கிடைச்சவங்க கண்டிப்பா இத வாங்கி பயன்படுத்தி பாருங்க. நான் பயன்படுத்தி பார்த்தேன். அந்த டீ வந்து ரொம்ப நல்லாருக்கு. இதில தெரியுது பார்த்தீங்களா, இது மாரி பூச்சிகள் இருக்கும். அதனால நம்ம வந்து அத கண்டிப்பா கழுவிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த டீயும் சரி, பொடியும் சரி, நமக்கு அது இயற்கையா கிடைக்கக்கூடிய மூலிகை. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நமக்கு கிடைக்குது. நம்ம சேனல் நெறையா இது மாரி இயற்கையா இருக்கிறத போட்டுருக்குறோம். துத்தி இல போட்டோம். இந்த பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துற மாரி. அது நல்ல பயனா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கத்தாழை எண்ணெய் தயார்படுத்தியிருக்கிறோம் கூந்தலுக்கு. அதுவும் நல்லா இருக்குன்ருக்கிறாங்க. இதையும் பயன்படுத்தி பாருங்க.